யேசுவில் சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன காரியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் சில பேர் நம்மில் நினைப்பது உண்டு, இந்த யூடியூப்ல இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு அறியாமையினால பேசப்படுகிற பேச்சு. யூடியூப்ல வருமானம் கிடைச்சா இந்த உலகத்துல பாதி பேர் இன்னைக்கு இந்த வேலையை தான் செய்வாங்க. ஏன்னா திஸ் இஸ் வெரி ஈஸி ஜாப், ரைட்? ஒரு ஃபோனை ஆன் பண்ண வேண்டியது, பேச வேண்டியது, ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப். வேலை என்ன, பைசா கிடைக்கணும்ல. ஆமாம், இதில் எதுவுமே அப்படி கிடைக்காது. நீங்கள் யூடியூபோடைய அந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1000 பேர் பார்த்தா தான் 70 பைசா கிடைக்கும். 1000 பேர் பார்த்தா 70 பைசா கிடைக்கும். ஆமாம், நாங்கள் அனலைஸ் பண்ணிலாம் பாருங்க அந்த மாதிரி. ஆகவே அது மட்டுமல்ல, நான் செய்வது, இப்படி செய்வது, இது நான் கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம். இது யூடியூப்ல 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒன்று கமர்ஷியல், அப்போ இந்த மாதிரி டான்ஸு, பாட்டு, கூத்து இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற வருமானங்கள், அது ஏதோ ஒன்று நடக்கிறது, நமக்கு அது தெரியாது. திஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் நான் கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம். ஆகவே 1,00,000 பேர் பார்த்தாலும், கோடி பேர் பார்த்தாலும் எனக்கு 5 பைசாவும் இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வராது. ஸோ டோன்ட் வரி. ஏன்னா இது சில பேருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, நிறைய பேருக்கு இது புரிவதில்லை. ஏன்னா நான் பார்க்கிறேன், தெரிந்தவர்கள் கூட இதை இன்னொருவருக்கு அனுப்புவதாக தெரியவில்லை. ஏன்னா யூடியூபோட அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, எவ்வளோ லைக் போடுறாங்களோ, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ, எத்தனை பேர் ஷேர் பண்றாங்களோ, அதுக்கேற்றவாறு இந்த பதிவுகள் இன்னொருவருக்கு யூடியூப் காண்பிக்கும். இல்லாவிட்டால் இது காண்பிக்காது. லைக், ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா இது இன்னொருவருக்கு யூடியூப் இதை காண்பிக்காது. ஆகவே இது முடங்கப்படுகிற ஒரு காரியமாக போகிறது. உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி நான் செய்கிற, பர்டிகுலராக கடவுள் என்னிடம் செயலாற்றுகிற விதம் மதத்தை சார்ந்தது அல்ல. நான் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவன். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை எனக்கு என்ன சொல்லித் தருகிறதோ அதை பத்தி பேசுறதுக்கு நான் இங்கே இல்லை. ஏனென்றால் அங்கே நிறைய பொய்கள் சொல்லித் தரப்படுகிறது, நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டு நிறைய சொல்லித் தரப்படுகிறது. வேறு சபைகள் நிறைய இருக்கிறது, அங்கேயும் அப்படி நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஆகவே நான் பதிவு செய்கிற இந்த நற்செய்தி பதிவு என்பது இந்த வேதாகமம் என்ன பேசுகிறதோ அதுதான். ஆகவே மத கிறிஸ்தவர்களுக்காக நான் இதை போதிக்கவில்லை. இது வேதாகம கிறிஸ்தவர்களுக்காக. கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அவர் இந்த வேதாகமத்தின் வார்த்தை வழியாக நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் என்ன பேசுகிறார், இயேசு இங்கே என்ன பேசுகிறார், இதை மட்டுமே போதிப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது. ஆகவே நாம் இதை செய்கிறோம். ஏனென்றால் மதம் சார்ந்து பேசுவதற்கு லட்சக்கணக்கான குருக்கள் இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது வேலை அல்ல. அங்கே நமக்கு என்ன நடக்கிறது என்பது நிறைய பார்த்தாச்சு. இல்லாட்டி நம்ம இறங்கி இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதான் குரு இருக்கிறாரே அப்படி நம்ம விட்டுடலாம். அப்படி கிடையாது. நாங்க நிறைய, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன். இது ஆழமாக இதை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தெரியும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று. ஏனென்றால் வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதனுடைய ஆழத்திற்கு போய் அதனுடைய உட்கருத்தை இங்கே நாம் வெளியே கொண்டு வர வேண்டியது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பணி. ஆகவே இதை நான் இயேசுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன், இப்படிலாம் சொல்லி நான் அவ்வளோ பெரிய மடையன் இல்லை. அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு அவருக்கு நம்ம செய்யறதெல்லாம் என்ன சொல்வது, அது தேவையில்லாத காரியமாக. அவர் கற்களையும் பேச வைப்பவர். எனக்காக நான் இதை செய்கிறேன், எனக்காக செய்கிறேன். நான் கடவுள் எனக்கு கற்பித்தவைகளை நான் சொல்வதற்காக இதை செய்கிறேன். மற்றவர்கள் பயனடைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு. நீங்கள் இதில் பயனடைபவர்களாக இருந்தால், நான் முதலில் சொன்னதை போல இது காசுக்கான வேலை அல்ல. கடவுள் எனக்கு பங்களா, கார் எல்லாமே கொடுத்துருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் போய் அசிங்கமா சம்பாதிக்க வேண்டிய வேலை நமக்கு அவசியம் கிடையாது. அது இல்லை, எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறார், போதும். ஆகவே இந்த சில்லறை பைசாக்கெல்லாம் அலையிற ஆள் நாம இல்லை. உங்களுடைய என்னோட நிறைய பார்க்கிறேன், என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு நிறைய பேர் இந்த மெசேஜ் நல்லா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, லைக்கு, அது இதெல்லாம். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். நான் இதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களுடைய பாராட்டுதல்கள், உங்களுடைய இதெல்லாம் எனக்கு நாட் அட் ஆல் லீஸ் பாதர் அபவுட் திஸ். எனக்கு இதெல்லாம் இல்லை. எனக்கு ஆண்டவர் என்னை சமாதானத்தில் வைத்திருக்கிறார், அவர் என்னை மகிழ்ச்சி படுத்துகிறார். நீங்க சொல்ற பாராட்டு எனக்கு தப்பா எடுத்துக்கூடாது. எனக்கு அது அவசியம் அல்ல, தேவையற்றது. டோன்ட் என்னுடைய பர்சனல்
வாட்ஸ்அப்புக்குள்ள தயவு செய்து வைந்து நீங்க இந்த பாராட்டுகளை இதை நீங்கள் யூடியூபிலேயே செய்தால் அங்க ஒரு லைக்கோ, அங்க ஒரு ஷேரோ, அங்க ஒரு உங்களுடைய கமெண்டோ ஏதாவது அங்க இருந்தா யூடியூபுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கு, அது இன்னொருவருக்கு அது புஷ் பண்ணும், அதை காமிக்கும். இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் அதை செய்யுங்கள், அங்கே செய்யுங்கள், எனக்கு அனுப்பாதீர்கள். குட் மார்னிங் இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. முகத்தில் அடிக்கிற மாதிரி நான் சொல்றேன், தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் இதை பண்றீங்க, எனக்கு அது பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை, எனக்கு அது விருப்பமும் இல்லை. இந்த பாராட்டுதலுக்கு அப்பாற்பட்டவர் நான், எனக்கு தேவையும் இல்லை. இதை பற்றி நிறைய நான் பேசுறேன். ஆகவே தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள், இது கடைசி காலம். ஆகவே கடைசி காலத்தில் உங்கள் தாத்தா, பாட்டி, பேரன், பேத்த, உங்களுடைய எல்லார் மேலையும் என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம பார்க்கிறோம், என்ன மாதிரி நிறைய பேர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்? கடைசி காலம், உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படும் காலம். அதை நீ இப்படி தொடர்றதுனால இன்னொருத்தருக்கு அது போகும். அதை கூட உன்னால செய்ய முடியலன்னா தயவு செய்து அப்படிப்பட்டவர்கள் இதை தொடர்ந்து கேட்க வேண்டாம், கேட்காதீர்கள். உங்களுக்கான பதவிகள் அல்ல. உங்களுடைய குறுகிய மனப்பான்மைக்குள் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வந்து அடுத்தவர்களுக்கு சென்று சேரும்படியாக இதை செய்யுங்கள். நான் இதுவரைக்கும் இதை கேட்டதில்லை, பட் இப்படிதான் யூடியூப் ஃபார்மேட் இப்படிதான் இருக்கின்றது, இப்படிதான் சமீபத்தில் தெரிந்து கொண்டதனால் இதை கேட்க வேண்டியிருக்கிறது. சரி, it's up to you to decide. Okay, now இன்னைக்கு இயேசுவை நாம் எந்த கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கிறோம், அதுதான் நற்செய்தி. இயேசு என்றால் யார்? நமக்கு தெரிந்ததை போல அவர் பின்னால ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அத்தனை பேரும் அவர்களெல்லாம் உயிர்த்தார்களா? கிடையாது. பாருங்க, இயேசுவை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு மார்த்தா கிட்ட போறாரு. இப்போ இந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீர் இங்கே இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டான். அவருடைய அப்ரோச், இயேசுவை அவர்கள் பார்க்கிற விதம் எப்படி இருக்குது? அவர் கூட இருக்கணும், அவர் கூட இருக்கணும். உண்மையிலேயே இப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறாரா? இல்ல தானே? மனிதனாக நம் முன்னால் இருக்கிறாரா? நம்ம பார்க்கும்படியாக தொடும்படியாக இருக்கிறாரா? இந்த அம்மா அவருக்கு நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்த அம்மா, அப்படித்தானே? அதனாலதான் சொல்றாங்க, நீங்க இங்க இருந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டான்ல அப்படின்னு ஒரு கோரிக்கை. ரைட்? அவரு அந்த அம்மாவோட நோஸ் கட் பண்ண விரும்பல. பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ரொம்ப சேடா இருக்கிறாங்க, அங்க போய் எதுவும் பண்ணல. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். உன் சகோதரன் உயிர் தெழுவான். அவர் என்ன உயிர் தெழுவான்னு சொல்றாரு? நமக்கு தெரியும். அவர் உடனே உயிர்ப்பிக்க போறாரு, அதை சொல்றாரு. இந்த அம்மா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இவங்க சொல்றாங்க, இறுதி நாளில் எல்லோரும் உயிர் தெழும் பொழுது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றால், இது கொஞ்சம் திமிரா தானே இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு வித உயிர் தெழுதல், நம்ம உயிர் தெழுதல் பத்தி பார்த்துட்டோம். அப்படி இறுதி நாளில் அவன் உயிர் தெழுவான் என்பது தெரியும். அப்ப அது வரைக்கும் அவன் என்ன செய்ய போறான்? குவைட்டா உள்ள இருக்க போறான், முடிஞ்சு போச்சு. அவ அப்படிதான் டிசைட் பண்றா. அப்ப இயேசு கிறிஸ்துவை அவள் எப்படி பார்த்தாள்? அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் இருக்கணும், அவர் இருந்திருந்தா இது நடந்திருக்காது. அவர் இல்லைன்னா இங்க ஒன்றும் இல்லை, அது கடைசியில போன போக்கு, அது கடைசி காலத்துல என்ன மோஞ்சம் ஆச்சு, அதுதான் பார்க்கலாம். ஸோ டெம்பரவரியா இயேசு கிறிஸ்துவை யூஸ் பண்ற மைண்ட் செட் இது இல்லையா? இயேசுவை யூஸ் பண்ற மைண்ட் செட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான். இதை விசுவசிக்கிறாயா என்று கேட்டார். இதுதான் கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பார்வையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் அணுகுவதும் அவரோடு நாம் உறவில் இருப்பதும் இந்த பார்வையில் தான் இருக்க வேண்டும். ஆனா நம்முடைய திருச்சபைகள், பல திருச்சபைகள் இந்த பார்வையை ஒதுக்கி வைக்கிறது. இந்த பார்வையிலிருந்து நம்மை இழுத்து வெளியே கொண்டு வந்து நம்மை எந்த பார்வைக்கு வைக்கிறது? சமூக சேவை என்ற ஒரு பார்வைக்குள் நம்மை இழுத்து வருகிறது. கிறிஸ்து அதுக்கு நிறைய பேசியிருக்கிறாரு. அந்த பேசியிருக்கிறதெல்லாம் கோட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு சமூக சேவை செய்வதன் மூலமாக, பிறர் அன்பின் மூலமாக நிறைய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதன் மூலமாக நாம் பரலோகத்தை நாம் அடைந்து விட முடியும் என்று கற்பிப்பார்கள். மிக பொய்யான காரியம். அதுதான் இறுதி தீர்வையில் அது நடக்கும். அப்போ நீ உயிர்க்க வேணாமா? இப்போ உனக்கு வாழ்வு வேண்டாமா? இப்ப நிச்சய வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிக்க வேணாமா? ஒரு நாள் உயிர்ப்பித்து அனலைஸ் பண்ணி, எத்தனை கிளாஸ் டம்ளர் தண்ணி கொடுத்த, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்ட, மனமும் வந்து கொடுத்தியா, நீ இப்படி கொடுத்தியா அப்படி கொடுத்தியா? நோ 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 நோ, போ இந்த பக்கம் போ, நீ செம்மறி இல்லை, நீ வெள்ளாடு, ஓடு இந்த பக்கம் ஓடு, தூக்கி போடுற அவளை உள்ள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு உயிர்ப்பு நமக்கு அவசியப்படுதா? இல்லை. ஆண்டவரை தான் சொல்றாரு, என்னில் விசுவசித்தா இந்த உயிர் வாழ்க்கையில் என்று சொல்கிறார். உயிர் வாழ்க்கையில் ஒருபோதும் அவன் விசுவசிக்கிறாய் என்று கேட்க, அவ்வளோ ஆம் ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, இவ்வுலகிற்கு வரும் கடவுளின் மகன் நீர் தான் என்று நான் விசுவசிக்கிறேன் என்றால் அவ இன்னும் உள்ள பாயிண்ட்குள்ள வரல.
தன்னுடைய சகோதரன் உயிர் தொழுவான் என்ற நம்பிக்கை. இன்னைக்கு உயிர் தொழுவான், இயேசு வந்துட்டாரு, இருந்திருந்தா உயிர் தொழுவான், இப்பதான் வந்துட்டாரு, அவனை எழுப்ப முடியும், அந்த நம்பிக்கையும் அவளுக்கு இல்லை. செத்து போன விசுவாசம், இதுவரைக்கும் விசுவாசமும் கிடையாது, மண்ணாங்கட்டி விசுவாசம். கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிறாள். கிறிஸ்துக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தவளுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரியல. பாருங்க அவன் அக்கா வரா, அக்காவோ தங்கச்சி அவளும் வரா பாருங்க. இப்படி சொன்னபின் மார்த்தாள் தன் சகோதரி மரியாளை அழைக்க சென்றாள். ஓகே, கேட்டது மரியாள் வர்றாங்க. மரியாள் வந்த உடனே இயேசு அங்கே நிற்கிறார். வந்தவங்க இதே டயலாக் மறுபடியும் அங்கே வருது. அவர் சொல்றாங்க, மரியாளும் அதே சொல்றாங்க, யூ வுட் ஹவ் பீன் ஹியர் மை பிரதர், அப்படியே என்ன சொல்றாரு, would not die. எப்படி அதே வார்த்தை, அப்படியே அதே, ஒரு வித்தியாசம் இல்லை அந்த விசுவாசத்துல. பாருங்க என்ன சொல்றாங்க. மரியாள் வீட்டில் அவளுக்கு பாருங்க, இயேசு இருந்த இடத்துக்கு மரியாள் வந்ததும், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றாள். சேம் அப்படியே சொல்றார். மரியாள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர் அழுவதையும் இயேசு கண்டு குமுறி என்ன சொல்றாரு, சரி யூதர்கள் அவர் மேல் ஐயோ இதெல்லாம் இவருக்கு அவன் மேல எவ்வளவு பாசம், இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே, நடந்தது என்ன, கல்லை துற அப்படின்னு சொல்றார். உடனே இங்க சொல்ற டயலாக் என்ன, மரியாள் என்ன சொல்றாங்க, ஐயோ நாத்தடிக்கும். மார்த்தாலே பெட்டர் இல்ல, ஐயோ நாத்தடிக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆண்டவர் உயிர்ப்பிக்க போறார், உடனே உயிர்ப்பிக்க போறாரு, ஆனா நாத்தடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கிறிஸ்துவோடு கிறிஸ்துவ ரொம்ப பிடிச்சு பணிவிடையெல்லாம் புரிஞ்ச மனுஷங்களுக்கு கூட, ஆனா பாருங்க யோவான்ல 100 தலைவன் ஒருத்தன் தானே, அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய பணியாளன் சாக கிடக்கிறான். அவன் என்ன பண்ணான்னா, யூதர்களிடையே இருந்த அந்த மூப்பர் அவரை ஒருத்தரை கூப்பிட்டு, கொஞ்சம் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரும் வரல. அவரு இடையில சொல்றாரு, மார்க் கிளியரா படிக்கலாம், அதுல நானும் வரல. ஏன் நான் வரலன்னா, நான் தகுதியற்றவன், உங்க முன்னால வந்து உங்ககிட்ட இதை கேட்கறதுக்கு அப்படின்னு. என்ன ஒரு தாட்சி, என்ன ஒரு புரிதல். அப்போ இந்த மூப்பர் அங்க வந்து, அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர், அவர் சினகோக, அவர் ஜெபக்கூடம்லாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு. 100 தலைவனா யாரு, அவர் யூதர் அல்ல, இஸ்ராயலன் அல்ல. 100 தலைவன் என்பவன் ரோமையன், அப்படித்தானே, ரோமையன். அந்த ரோமையன், அந்த புறவினத்தான். அவனுக்கு இயேசு அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அப்போ அவன் ஆள் சொல்லி அனுப்புறான். அவரு வர்றேன்ட்டு வந்துட்டார், வேற வீடு பக்கம் வந்துட்டார், தூரத்துல இங்க வர்றாரு. அவன் தெரிஞ்சு போச்சு, ஐயோ இயேசு கூட்டிட்டு வராங்கடா, அடடா அப்படின்னு சொல்லி அவன் ஆள் சொல்லி அனுப்புறான். மறுபடியும் ஆள் சொல்லி அனுப்புறான். ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம்ப்பா, எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதனாலதான் உங்ககிட்ட வரல, நீங்க ஒரு வார்த்தை அங்க இருந்து சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் விசுவாசம். இந்த ரெண்டு பொம்பளைங்களுக்கும் அது இல்லை பாருங்க. இந்த நிலைமையில நாம இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு நாம நிறைய செய்யறோம், நிறைய காரியங்கள், அது இது 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 கிறிஸ்து அப்படியே நமக்கு ஏறிடும். செத்த நேரம் நம்மள 4 ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போவாங்கடா, அப்படியே எங்க கொண்டு போடுறதுக்கு தெரியல. பாருங்க, இங்கே இந்த விசுவாசம் இப்படிதான் இருக்கிறது நமக்கு. இவர்களுக்கு இருந்த விசுவாசம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனா பாருங்க, அவனுக்கு இருந்த விசுவாசம் தூரத்திலேயே, நீங்க ஒரு வார்த்தை அங்கேயே சொல்லுங்க, இவன் சரியாயிடுவான். நடந்தது இல்ல, சரியாயிட்டான். ஏன் இவங்களுக்கு அது தோணல? வந்தவர்கிட்ட கூட இவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை. ஆனா நீர் கடவுளின் மகன், அதை நாங்க விசுவசிக்கிறோம். ஆனா இது என்னது, இது வாட் இஸ் திஸ், என்னது இது? புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் நாம் பல மத வழிபாடுகளை செய்து, பல மத காரியங்களை செய்து, பல அப்படியே பிரஸ்நேக வாழ்க்கையெல்லாம் செஞ்சு, நிறைய காரியங்களெல்லாம் செஞ்சு, இயேசுவை சரியா நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா நீ உயிர்ப்பிக்கப்பட போகிறது இல்லை. அவர் இமீடியட்டா உயிர்ப்பி தர்றாரு அங்க. ஆனா அது வேண்டாம்னு நம்ம சொல்றோம், நம்ம அறியாமலே சொல்றோம். பாருங்க, கிறிஸ்துவை நம் கண் முன் நிறுத்தக்கூடிய நற்செய்தி என்பது என்ன? அவர் யார் தெரியுமா? அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் யார் தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வழியா என்று நான் தந்தையிடம் செல்ல முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படிப்பட்டவர். அவர் யார் தெரியுமா? நிச்சய வாழ்க்கை எனக்கு தரக்கூடியவர். நிச்சய வாழ்க்கை என்பது என்ன? யோவான் 17:3 ஆண்டவரே சொல்றாரு, நிச்சய வாழ்க்கை என்பது ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் விசுவசிப்பதா? இல்ல, விசுவசிப்பதுன்னு சொல்லல, அறிவது என்று சொல்றார். அறிவது என்பது சொல்றார். எங்க இருந்து அறிஞ்சிக்க முடியும் அவரை? இங்க இருந்து அறிஞ்சிக்க முடியும். வேற எங்க இருந்து அறிஞ்சிக்க முடியும்? இங்க இருந்து தான் அறிஞ்சிக்க முடியும். அப்போ
ஒரு பர்சனல் டச், செல்போன் மாதிரி 1-to-1 எனக்கும் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? நீ ஜெபிக்க விரும்பினா, நீ ஜெபிக்கணும்னா, கடவுளோட பேசணும்னா எங்க போகணும்? கோயிலுக்கு போ, சினகோகுக்கு போ, இல்ல பெரிய அந்த சபைக்கு போ, இந்த சபைக்கு போ, இதெல்லாம் போகணும், தப்பு இல்லை. ஆனா அங்க போனாதான் நீ கடவுள்கிட்ட ஜெபிக்க முடியுமா? சொன்னார், இல்ல, உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டு அறைக்கதவை தாளிட்டு அங்க ஜெபின்னு சொன்னார். அப்போ என்ன செய்ய விரும்புறாரு? பர்சனலா செய்ய விரும்புறாரு. ஆண்டவரை பற்றி உனக்கு அறியணும்னா இருந்த இடத்துல, உன் வீட்டுல இருந்த இடத்துல இருந்தே அவரோட நீ பேசுன்னு சொல்றாரு. உனக்கு எல்லாம் நடக்கும், உனக்கு எல்லாம் நடக்கும். ஆண்டவரோடு ஆண்டவரா நீ பேச முடியும். அந்த ஒரு அனுபவம், அதுதான் கிறிஸ்தவ அனுபவம். எனக்காக பாஸ்டர் ப்ரே பண்ணணும், எனக்காக ஃபாதர் வரணும், அவர் தான் வந்து பிளஸ் பண்ணணும், அவருக்கு தலையில கை வைக்கணும். எவன் தலையில எவன் கை வைக்கிறதுன்னே தெரியல ஐயா. இந்த தலையில கை வைக்கிறது, இந்த இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து இப்படி எல்லாம் பண்றது இல்லை. ஆண்டவர் தான் கிளியரா ஒரு வழி காமிச்சிருக்கிறாரு. உன் வீட்டுல போய் உட்கார்ந்து உன் அறை கதவை தாளிட்டு நீ பேசுடா அப்படின்னு சொல்றாரு. நீ பேசு, அவர் உனக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. அவரோட நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுன்னு சொல்றாரு. அதுதான் இப்பேற்பட்டவர்களுக்கு உயிர் என்பது என்ன? ஒரு நொடி பொழுதில், கண்ணிமை பொழுதில் நாம் வேற்றுரு பெறுவோம். பவுல் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார், கண்ணிமை பொழுதில் நாம் வேற்றுரு பெறுவோம். எவனும் வந்து ஜபிக்க தேவையில்லை. ஆண்டவரே இந்த ஆத்துமத்தை மேல எடுத்துக்குங்க, இந்த ஆத்துமத்தை அங்க போட்டுங்க, ஐயோ ரொம்ப நாளாச்சு இந்த ஆத்துமத்துக்காக மெழுகுதிரி கொடுத்துறேன், இந்த ஆத்துமத்துக்காக மண்ணாங்கட்டி ஒன்றும் தேவையில்லை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ உன்னுடைய அறையில் இருந்து நீ கடவுளோடு தொடர்பில் இருந்தவனா? மகிழ்ச்சியோடு இரு. இறப்பி எப்ப வேணா வரட்டும், நிச்சய வாழ்க்கை உனக்கு ஏற்கனவே வந்து போச்சு, உனக்கு ஏற்கனவே வந்து போச்சு. நீ இதை படிக்கிறவனா? மகிழ்ச்சியோடு இரு. நிச்சய வாழ்க்கை நீ ஏற்கனவே பெற்றுக்கொண்டாய். அறிந்து கொண்டே இரு, அவரை அறிந்து கொண்டே இரு. நிச்சயத்திற்கும் அவரை அறிய நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன்னா கடவுளை அறிகிறது நிறைய பேர் சொல்றாங்க, 3 மாசத்துல 4 மாசத்துல பைபிளை படிச்சுட்டேன், ஒரே மாசத்துல படிச்சுட்டேன், நான் 3 தடவை பைபிளை முழுசா படிச்சுட்டேன். அறிஞ்சுக்கிட்டியா கடவுளை? கடவுளை அறிஞ்சுக்கிட்டியா? முடியாதுங்க. அது நானும் தான் படிச்சிருக்கிறேன், நானும் தான் படிக்கிறேன், என்னென்னமோ படிக்கிறேன், படிக்கிற நேரம் கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கும் போதெல்லாம் படிக்கிறேன். அட போன மாசம் படிச்சேன், அதே இந்த மாசம் படிக்கும்போது ஆண்டவர் வேற ஒரு அர்த்தத்தையும் ஆழ்ந்த அர்த்தத்தையும் கொடுக்கிறார், ஆழ்ந்த அர்த்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, கடவுள் எல்லாம் அப்படியெல்லாம் நம்ம ஈஸியா படிச்சிட முடியாது. ஏன்னா நம்ம அறிவு என்னத்த சொல்றது, நமக்கு என்ன இருக்கு? மண்ணாங்கட்டி தான் இருக்கு நமக்கு. நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவரே சொல்றாரு, 3 வருஷமா அவர் கூட சுத்தினவங்களுக்கு அவரை பத்தி புரியலங்க. 3 வருஷமா அந்த அப்போஸ்தலருக்கு புரியலங்க. அவர் இறந்து உயிர்த்து மாடி அறைக்கு வந்த பிறகும் கேட்கிறாங்க, எங்களுக்கு இந்த ரோமை அரசிலிருந்து எங்களை மீட்டு தருவதாக சொன்ன இந்த இதெல்லாம் இப்பதான் செய்ய போறீங்களா? உயிர்த்து வந்ததுக்கு அப்புறம் கேட்கிறாங்க. டே மங்கூசுங்களா, அதுக்காக ஆண்டவர் வந்தாரு? ஏன்னா நம்ம அப்படிதான் பார்க்கிறோம் இல்ல, நமக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்ய, அந்த தேவையை பூர்த்தி செய்ய. அப்படியா? ஆண்டவர் அவருடைய அகக்கண்களை திறந்து அவர் சொன்னாரு, உங்களுக்கு பாரு, பரிசுத்தாவினர் அனுப்புவார் கடவுள், அங்கேருந்து நான் போனா அவர் வருவாரு. அவர் நான் எதுக்க வந்தேன், நான் என்ன சொன்னேன், நான் சொன்னதுடைய அர்த்தங்கள் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு அவர் புரிய வைப்பார் அப்படின்னு சொன்னார். புரிஞ்சது தானே? அதுக்கப்புறம் ஒழிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க, ரூமுக்குள்ள ஒழிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. எங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, எங்களை பிடிச்சி சிலுவை அவரை தூக்கி செல்ல ஆரம்பிக்கும் போதே எல்லாம் சிதறுண்டு ஓடினவர்கள் ஒழிஞ்சு போய் திரும்பி மறுபடியும் உட்கார்ந்தாங்க. வந்தப்புறம் என்னாச்சு? புரிய வச்சுட்டாரு. ஒன்றா கதவை வெளியே வந்து பட்டை பேச ஆரம்பிச்சாங்க. எந்த பயம் அது இது எதுவும் இல்லை. இப்பொழுது இயேசு என்றால் யார் என்று அவர்களுக்கு தெரிந்தது. அந்த உயிர்ப்பின் மகிமையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். உள்ளத்தில் சமாதானம், பயமின்மை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து போச்சு. மிக தைரியமாக அவர்கள் 3000 பேர் ஸ்பாட்லே மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றெல்லாம படிக்கிறோம். பாருங்க, தான் வல்லமை. இதுதான் கிறிஸ்து நம்மிடம் செய்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் கிறிஸ்துவிடம் நாம் எதிர்பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படின்னா நமக்கு இந்த வாழ்க்கை துச்சமா தெரியும். இந்த எதிர்நோக்கு, இந்த சாரி இங்கே இந்த உலகத்தை நோக்கி நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கு
கிண்டலும் கேலியுமாக இருக்கும். நமக்கு நையாண்டி செய்வோம் இந்த உலகத்தை பார்த்து. இந்த உலகத்தின் பல மக்கள் அப்படியே போராடி போராடி பல காரியங்களை பெறுவதற்காக செல்ல நமக்கு சிரிப்பா வரும் உள்ள. ஆமா, அதை பார்த்து நம்ம நகைப்போம். இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாகணும்னா இதை ஆழமா நீங்க படிக்கணும். ஆமா, ஏன்னா அப்பதான் உள்ளத்தில் சமாதானம். உயிர்ப்பு என்பது கிறிஸ்து நமக்கு இங்கேயே கொடுத்துடுறாரு, நிச்சய வாழ்க்கையே கொடுத்துடுறாரு. அப்படின்னா மரணம் என்பது இல்லை அப்படிங்கிறது. மரணம் என்பது ஒரு நொடி பொழுது. அப்படி வேற்றுரு வச்சு அப்படியே ஒளி பிரகாசமா எழுந்து நாம போறதுதான் கிறிஸ்தவ தன்மை. அதுதான் கிறிஸ்து இதை கொடுக்கத்தான் வந்தார். இவர்தான் கிறிஸ்து. இவரில் விசுவசிப்பது என்பது இவருடைய வார்த்தை என்னென்னமோ சொல்லியிருக்கிறார், ஏதோ வார்த்தை சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் நம்மால் கடைபிடிக்க முடியுமா? முடியாதுங்க, முடியவே முடியாது. ஆனால் இதை முடிய செய்பவர், இதை கடைபிடிக்க முடிய செய்பவர் யாரு? அதுதான் அவருடைய ஆவி நமக்குள் இருந்தா நாம என்ன ஆகும்? நாம இந்த உலகத்திலிருந்து உயிர் பெற்றவராக இங்கேயே வாழ்வோம். நமக்கு நிச்சய வாழ்க்கை இங்கேயே கொடுக்கப்பட்டுவிடும். ஆகவே ஒரு நொடி பொழுதில், கண்ணிமை பொழுதில் நாம் வேற்றுரு வருவர்களாக ஆறுவோம். இன்னைக்கு 2ஆம் வாசகம் என்ன சொல்லுது தெரியுமா? இதைத்தான் சொல்லுது. பாருங்க, படிக்கிறோம். என்ன சொல்றாரு? ரோமர் 8:6-11. நம்ம நோக்கம் என்னவாக இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ நோக்கம், கிறிஸ்துவை பார்க்கின்ற பார்வை என்னவாக இருக்கிறது? பாருங்க, ஊன் இயல்பின் நாட்டத்தால் விளைவது சாவு, ஆவியால் தூண்டப்படும் இயல்பின் நாட்டத்தால் வருவது வாழ்வும் அமைதியுமே. ஆவியானவரின் தூண்டுதல் என்பது என்ன? கிறிஸ்துவை அறிய செய்கிறது. அதுதான் நிச்சய வாழ்க்கை. யோவான் 17:3. பாருங்க, ஏனெனில் ஊன் இயல்பின் நாட்டம் கடவுளுக்கு பகையானது, அது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்பட்டிருப்பது இல்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்பினர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. நீங்களோ ஊனியல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவியானவரின் செயலுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருத்தல் வேண்டும். ரைட்? பாருங்க, கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவன் அல்லன் என்று சொல்கிறார். இப்ப கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? அது என்ன செய்கிறது? கிறிஸ்துவின் ஆவி பாவத்தின் மன்னிப்பையும், அது மனதிற்குள் சமாதானத்தையும் உயிர்ப்பையும் அது நமக்கு கொண்டு வருகிறது. ஆமா, ஆகவே நாம் இறக்க மாட்டோம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு கொண்டு வருது. எது? இறந்து அப்படியே புதைச்சி இங்கே நம்மளை அப்படியே ஆன்மாவையும் உடலையும் கொல்லுகின்ற அந்த ஆண்டவர் அந்த கோபத்திற்கு உள்ளாகாமல் நாம் கடந்து போகிற அந்த ஒரு வாழ்க்கைக்குள் நாம் போய்விடுகிறோம். ஆகவே நம்முடைய இந்த மனித நாட்டம், இந்த உடலின் நாட்டத்திற்கு உட்பட்ட அந்த நாற்ற செயல்களில் இருந்து விடுபட்டவர்களாக நம்மால் வாழ முடியும்னா நம்மளால முடியாது. நம்முள் தங்கியிருக்கிற ஆவியானவரால் அதை செய்ய முடியும். ஆகவேதான் நாம் கிறிஸ்துவை பார்க்கும் பார்வை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வெறும் சமூக சேவையில கிறிஸ்துவை பெற முடியாது. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக கொடுக்கப்பட்ட காரியம் அது. ஆண்டவர்னா யாரு? வெறும் சமூக சேவை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற 10ல் ஒரு பகுதியை கொடுத்துரு, உங்கள்கிட்ட இருக்கிற இதை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, அதெல்லாம் அந்த காலம் கிறிஸ்துவை அறியாத நேரத்தில் சொல்லப்பட்ட காரியம். கிறிஸ்து சொல்லிட்டாரு. பணக்காரன் வாலிபம் வந்து அதுதான் கேட்டான், நான் நிச்சய வாழ்க்கை பெறணும், உண்மை பின் சொல்லணும். அப்படியாடா? அப்போ ஏற்கனவே சொன்னதெல்லாம் கடைபிடிச்சிட்டியா? சிறுவ முதலே இதெல்லாம் செய்கிறேன், 10ல் ஒரு பகுதி கொடுக்குறேன், நான் நிறைய சமூக சேவை செய்கிறேன், நிறைய உங்களுக்கு நிறைய பைசா கொடுக்குறேன், நிறைய எல்லாம் பண்றேன். அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உயிர்ப்பு வந்துருமா? நிச்சய வாழ்க்கை கிடைச்சிடுமா? மோட்ச பேரின்பம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. இயேசு என்ன சொல்றாரு? உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின் என்னை பின் செல் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் முடியாது, அவரை பின் சென்றாக வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் போடுகிறார். அப்போதான் நிச்சய வாழ்க்கை கிடைக்கும். இங்க 10ல் ஒரு பகுதி பிறருக்கு செய்கிற அந்த சிநேக காரியங்கள், அது இது எல்லாத்துக்கும் மேலானதாக என்னன்னா, ஆண்டவரே எனக்கு பங்களா கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கார் கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கிறீங்க, ஆனாலும் இதெல்லாம் விட மேலானது எனக்கு அது உமக்கு பணிந்து வாழ்வது, சித்தத்தில் வாழ்வது. அப்போ அதுதான் எனக்கு ஆனந்தத்தையும் மனதில் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இதெல்லாம் எனக்கு அப்பப்போ ஏதோ நடக்குது, ஆனா தோல்வி இதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லை, அது உடனே அது துன்பமா மாறி போயிடுது. ஆனால் நீர் எனக்கு தருகின்ற அந்த ஆன்ம சந்தோஷம், அதுதான் நிச்சய வாழ்க்கை. அது எனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து மனத்தில் சுகத்தையும்
மனத்தில் வேதனை இல்லாத எனக்கு அந்த அந்த அழகான அந்த ஒரு மனநிலையையும் எனக்கு கொடுத்து விடுகிறது. ஆகவே எனக்கு இந்த உலகத்தின் மேல் பயம் இல்லை, எனக்கு எதன் மேலும் பயம் இல்லை. எதையும் நான் மேற்கொள்ள முடியும். எதனால்? எனக்குள் இருக்கிற ஆவியினால் அவர் எனக்கு செய்வார். அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. பவுல் இங்க அழகா சொல்றாரு, அந்த ஆவியால் இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர் உங்களுள் குடிகொண்டுள்ள தமது ஆவியாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெறச் செய்வார். இங்கே மெயினா இருக்கிறது உயிர்ப்பு. ஆகவே அந்த ஆவி நமக்குள் இல்லை என்றால் நாம் உயிர்க்க மாட்டோம் என்பதுதான் அது உண்மை. நம்மளுக்கு உயிர்ப்பு இல்லை. ஆகவே நான் நிறைய இடத்துல ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மரித்தவர்கள் உயிர்க்க அப்படின்னா நம்ம சர்டிஃபை பண்றோம் கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள் இருந்ததில்லை அப்படின்னு நாம போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நாம போய் ஜெபிப்பதனுடைய அந்த நோக்கமே அதுதான். யாருக்காக ஜெபிக்க முடியும்? உயிரோடு இருப்பவருக்காக தான் ஜெபிக்க முடியும். இறந்தோருக்காக நாம ஜெபிக்கிறதுன்றது அது வேலைக்காக அதுங்க. இதெல்லாம் தான் நம்முடைய மதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம ஜெபிச்செல்லாம் யாரும் மேல போக மாட்டாங்க. இது ஒரு தொழிலாகவே, பண வரவுக்காகவே இது ஆரம்பிக்கப்பட்டது. நமக்கு தெரியும் தானே, பழைய ஹிஸ்டரிக்கு போனா தெரியும். பாவ மன்னிப்பு சீட்டு என்று ஒன்று விற்று எவ்வளவு காசு கொடுக்குறியோ அந்த காசு இங்க எவ்வளவு காசு கொடுக்குறியோ அவ்வளோ வேகமா அந்த ஆத்துமா மேல எழுந்தி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம திருச்சபையில தாங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. கத்தோலிக்க திருச்சபையில ஆமாங்க, பப்ளிக்கா செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ வருமானம். அந்த வருமானத்துல நிறைய பில்டிங் கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பாவம் செஞ்சிருக்கிறான்ல நம்ம அப்பா அம்மாவும் நம்ம கூட இறந்தவங்க யாரோ, அவங்க மீட்பு பெறும் பொருட்டு நான் பணத்தை கொண்டு போய் அங்க கட்டினேன்னா அவங்களுக்கு மீட்பு உண்டாயிடும். பாருங்க, கிறிஸ்துவை எப்படி பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறது நம்ம திருச்சபை. கேவலமான நிலை. இந்த நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நான் இங்கே சொல்லுவது இங்க என்ன சொல்லியிருக்கிறது அது 2 மக்கபே 12ஆம் அதிகாரத்துல நம்ம அதை பார்க்க முடியும். அப்படி இறந்தோருக்காக மரித்து அவர்கள் உயிர்த்தெழ செய்யறதுக்கு இவங்க போய் ஜெபம் பண்றதெல்லாம் ஆமாங்க செஞ்சாங்க. இருக்கட்டும். யார் வர்றதுக்கு முன்னால? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின அந்த நாளிலே கல்லறைகள் திறந்தன, எல்லோரும் மேலெழுந்தார்கள். அது யாரால வந்தது? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அதனால் வந்த மீட்பினால் உயிர்ப்பை பெற்றார்கள். ஏற்கனவே செஞ்ச இந்த ஜபத்தினாலேயோ ஏற்கனவே செஞ்ச இதனாலேயோ இல்லை. வாழ்வோருக்காக தான் ஜபிக்க முடியும், இறந்தோருக்காக நம்ம ஜபிக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு தப்பதா சொல்லி கொடுத்து நம்மளால அந்த பழக்கத்தை விடவும் முடியல. ஏன்னா நம்ம பலகீனர்களாக இருக்கிறோமே. இயேசு கிறிஸ்து நமக்குள், அந்த ஆவி நமக்குள் இல்லாததினால் உண்டாகிற பலகீனங்களினால் இந்த காரியங்களை எல்லாம் நாம செய்கிறோம். நம்ம அப்படிதான் செய்யறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் நான் சொல்றேன். நான் இங்க என்ன சொல்றதோ அதுதான் கற்றுக் கொடுக்குறேன். பாருங்க, எசேக்கியேல் முதல் வாசகம் 37:11-14 என்ன சொல்லுது பாருங்க. இங்க ரொம்ப முக்கியமான வாசகம் எசேக்கியேல். ஏனென்றால் இது உலர்ந்த எலும்புகளை பற்றியது. நமக்கு இது அடிக்கடி படிக்கக்கூடிய வாசகங்கள் தான். எப்படி இது இருக்கிறது? ஆண்டவருடைய 11 to பின்னர் அவர் என்னிடம் சொன்னார், மனிதா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும், அதாவது உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை அவருக்கு காமிக்கிறாங்க எசேக்கியேலுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இதெல்லாம் இந்த எலும்பெல்லாம் என்னது? இஸ்ரேல் வீட்டார். இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் முற்றிலும் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, நாங்கள் முற்றிலும் அறுபட்டோம் என்கிறார்கள். அப்ப பாருங்க, இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? உயிர்ப்பின் மேல் நம்பிக்கை இல்லை, அதாவது வாழ்வின் மேல் நம்பிக்கை இல்லை. கடவுள் கைவிட்டு விட்டார், அப்படியே அடக்கம் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த ஒரு காரியம் தான் அந்த உலர்ந்த எலும்புகள். இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நீ அவர்களுக்கு இறைவாக்கு கூறு. இறைவாக்குன்னா என்னது? இயேசு உனக்கு உயிர் கொடுப்பார் அப்படின்றதா இறைவாக்கு. இயேசு உனக்கு உயிர் கொடுப்பார். இயேசு வந்துட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் முன்னாலே செத்து போய் கிடக்குறாங்க. பாபா சொல்றாரு, என் மக்களே, இதோ நாம் உங்கள் கல்லறைகளை துறப்போம், கல்லறைகளிலிருந்து உங்களை எழுப்புவோம், இஸ்ரேல் நாட்டுக்கு உங்களை திரும்ப கூட்டி வருவோம். என் மக்களே, உங்கள் கல்லறைகளை துறந்து அவற்றில் நின்று நாம் உங்களை எழுப்பும் போது நாமே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது என்னது? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இறைவாக்கு பகுதி, நிறைவேறி கொண்டிருக்கிற இறைவாக்கு பகுதி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்குள் நம் ஆவியை புகுத்துவோம், நீங்கள் உயிர் பெறுவீர்கள், உங்கள் சொந்த நாட்டில் உங்களை வாழ வைப்போம். அப்போது ஆண்டவராகிய நாமே இதை சொன்னோம், நாமே இதை செய்து முடித்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு அதை அறிஞ்சுக்கிட்டாங்க இஸ்ராயல் மக்கள். நமக்கு தெரியும், பல வருஷங்களாக அவர்கள் துரத்தப்பட்டு அவர்கள் ஸ்கேட்டர்ட் ஆகி, நமக்கு தெரியும் தான், நம்முடைய ஹிஸ்டரிலாம் நமக்கு தெரியும் என்னென்ன நடந்தது அவர்களுக்கு. ஜெர்மனியில் என்ன நடந்தது? அவர்கள் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள்? 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கே ஸ்டாலின், யாரு நம்ம இவர் இருந்தார் பாருங்க, ரஷ்யால ஸ்டாலின் இருந்தாரு. இஸ்ரேல் மக்கள்லாம் உடனே வெளியே போகணும்னு கட்டளை போட்டவர் அவர் தான். அங்கிருந்து எல்லாரும் துரத்தப்பட்டார்கள். இப்படி உலக நாடுகளில் பல இடங்களில் அவர்களுக்கு துன்பம் உண்டாயிற்று. ஆகவே அதை தான் சொல்றாரு இங்கே, உலர்ந்த எலும்புகள்.
செத்து போயிட்டாங்க. செத்தவங்க மட்டும் இல்ல, அமுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அவர்கள் எதனால் அவர்களுக்கு அது உண்டாயிற்று? தன்னுடைய தேவனை வணங்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டதுனால அந்த தண்டனை அவர்கள் மேல் விழுந்தது. ஆனாலும் ஆண்டவர் கைவிடவில்லை. இயேசுவை அவர்கள் நம்பும் பொழுது, அதுதான் அவர்களுக்கு இறைவாக்கு கூறு, நற்செய்தியை சொல்லு. இப்படி இயேசு நம்மேல் அறிவிக்கப்படும் பொழுது, இயேசு நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது, அவரை நாம் விசுவசிக்கும் பொழுது, இறந்த நாம் என்னவாகிறோம்? உயிர் பெற்றெழுகிறோம். உடனே உயிர் வந்துடுமா? ஒரு ஸ்பாட், நேற்று எங்க ரூம்ல அப்படி ஒரு பெரிய வெளிச்சம், நான் நேற்று என் வாழ்க்கை வேற, இன்னையிலேருந்து என் வாழ்க்கை வேறங்க. இதெல்லாம் டூப்ளிகேட்டுங்க, யாரையும் நம்பாதீங்க. நேற்று நான் ஒரு அந்த நோட்டீஸை படித்தேன், அப்படி ஒரு அந்த என் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றி விட்டது. நம்பவே நம்பாதீங்க. அப்படிலாம் யாரையும் எதையும் மாற்ற முடியாது. ஒரே நாளில் யாரும் அப்படியே மாறவே முடியாது. பவுலுக்கு நடந்ததை போல எல்லாருக்கும் நடக்காது. பவுல் ஏற்கனவே மறைநூலை கற்று தெரிந்து தெளிந்தவர். இயேசு கிறிஸ்துவை காண முடியாத அளவுக்கு அவர் கண் குருடாய் இருந்தது. ஆகவேதான் அந்த குருட்டுத்தனம் அவருக்கு காண்பிக்கப்பட்டு மறுபடியும் அவர் வெளிச்சம் பெற்றார். என்ன செய்யணும் நான் ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிச்சார் அவரு. அப்பவும் அவர் ஆண்டவரை உடனே கத்துக்கல. ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் கத்துக்கிறதுக்கு. ஆண்டவர் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கு அவர் அதே 3 வருஷம் அவர் கத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர் பணி செய்ய ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். கற்றுக்கொண்டே அவர் அதை செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அவர் இது எப்படி இது நிறைவேறுகிறது என்று அவர் கற்றுச் செழிந்தவராக பார்க்கிறோம். பாருங்க, இப்படித்தான் இந்த எலும்புகள் என்ன ஆயிற்று? இது ஒரு பெரிய வரலாற்று சம்பவமாக பார்க்கிறோம். நமக்கு தெரியும் தானே? இப்படி அவர்கள் இஸ்ராயல் என்ற நாடு இல்லாமல் போயிற்று. இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த பொழுது அந்த இஸ்ராயல் நாடு அங்கே இல்லை. அங்க என்ன இருந்தது? யூதாவும் பெஞ்சமின் குலத்தார் மட்டுமே அந்த இடத்துல இருந்தாங்க. இஸ்ராயல் எல்லாம் ஸ்கேட்டர்டாய் உலகம் பூரா இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்பொழுதே 10 குலங்கள் எல்லாம் வேறு உலகம் பூரா இருந்தது. அதனாலதான் இயேசு உலகெங்கும் சென்று இந்த இஸ்ராயல் மக்களுக்கு எங்கெங்க இருக்கிறாங்களோ அங்கதான் வந்தாங்க. அதனால்தான் பவுல் தாமஸ் இங்க வந்தார். ஏன்னா இங்க இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இங்க உண்டு நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எல்லாம் கொடுத்து கவர்மெண்ட் பர்மிஷன் எல்லாம் வாங்கி தங்கி இருக்கிறவங்க சில பேர் இங்க இருக்கிறாங்க. பல பேர் இங்க இருந்து போயிட்டாங்க. மணிப்பூர், மேகாலயா இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நமக்கு தெரியும் பல பேர் அங்கே போயிட்டாங்க. பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் எப்படி நிறைவேறுது பாருங்க. அப்படி அங்கே இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் அங்கே இருந்தது பென்யமீன் குலமும் இந்த யூதா குலமும். பாருங்க என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொன்னாரு, இது இடிக்கப்படும், இந்த கோயில் இடிக்கப்படும், ஆகவே நீங்கள் எல்லாம் சிதறண்டு போவீர்கள் சொன்னாரு. 70ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து 70ஆம் ஆண்டு அந்த வருஷத்துல நடந்தது நமக்கு தெரியும். அங்கே ரோமையர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சு அவங்களை எல்லாம் அடிச்சு நாசம் பண்ணி எல்லாம் மறுபடியும் எல்லாம் செதஞ்சு ஓடி எல்லாம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. பாருங்க, அதுக்கப்புறம் அங்கே இஸ்ராயல் நாடு என்ற ஒன்று நாடே இல்லாமல் போய்விட்டது. பல வருடங்களாக 1000 வருஷம் அந்த 1500 வருஷம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெறும் அந்த நாடு பாழாகி போய் அது என்ன சொல்றது, வனாந்திரமாக கட்டாந்தரையாக இப்படி கடந்த காலத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914, ரைட்? அப்போ அதுல 1914, 1917ல பால்ஃபர் டிக்ளரேஷன் அது நமக்கு தெரியும். இங்கிலாந்து அதை பிடித்து, அதை துருக்கி பிடித்திருந்தது எல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இங்கிலாந்து அங்க அது அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குது. சரி, நீங்க ஒரு தேசமாக நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று. அப்போ என்ன நடந்தது? பல தேசங்களிலிருந்து இது பல பேர், இங்கிலாந்து தான் அப்போ எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமையருக்கு பிறகு நமக்கு தெரியும் இங்கிலாந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்த உலகம் பூரா. ஆகவே அங்கிருந்து அந்த டிக்ளரேஷன் என்ன ஆச்சு? எங்கிருந்தும் யாரும் கிளம்பி அங்க போய் வாழலாம் என்ற ஒரு ஆட்சி. பாருங்க, இந்த எலும்புகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெறுகிறது பாருங்க. அதுக்குதான் சொல்றது. அவங்களாம் அங்க போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் முதல் உலக போருக்கு நடந்த விஷயம் அது, அந்த டிக்ளரேஷன், பால்ஃபர் டிக்ளரேஷன். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் இது 2ஆம் உலக போரின் பொழுது நம்ம நிறைய இருக்கு சொல்றதுக்கு. பட் இந்த வாசகத்துக்கு என்ன உண்டோ அதுதான். 2ஆம் உலக போரின் பொழுது நமக்கு தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னா, அவர்களுக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு அப்படி என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு தேசம், அது ஒரு நாடு என்று ஒரு அங்கீகாரம் அது UN கொடுத்துச்சு. அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அப்போ அது ஒரு நாடாக உருவெற்றது. 1948 அது ஒரு நாடாக உருவெற்றது. பாருங்க, இந்த எலும்பு அவர் என்ன சொல்றாரு? நற்செய்தி அறிவிக்க அங்க என்ன ஆகிறது? அவர்களுக்கு அந்த எலும்பின் மேல் அது ஒரு அந்த ஜவ்வு உண்டாகிறது, அதுக்கு மேல் ஒரு நரம்பு உண்டாகிறது, அதுக்கு மேல் சதை உண்டாகிறது, அதுக்கு மேல் எலும்பெல்லாம் ஒன்னா இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உருவம் உண்டாகிறது, எழுந்து நிற்க, இப்படி எல்லாம் படிக்கிறோமே. இதுதான் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதுதான் 1948. 1967 இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நடந்தது என்ன?
சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் போர், இவர்கள் போரில் நின்று போர ஜெயித்தார்கள் என்று பாருங்கள். 48 வார், 67 வார், இப்படி வார் பண்ணி அவங்க ஜெயிச்சு எழுந்து அவர்கள் நின்றார்கள். அதை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வாசகம் அதைத்தான் சொல்கிறது. பாருங்க, இப்படி ஒன்றும் இல்லாத அந்த ஒன்றும் இல்லாமல் போன அந்த வரலாறு, அந்த மக்கள், அந்த உலகெங்கும் சிதறி அவங்களெல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை ஒரு உருவமாக, ஒரு நாடாக அப்படி நிற்க வைத்த லாஸ்ட் டைம் வந்த ட்ரம்ப், இப்ப வந்த ட்ரம்ப் இல்ல, இந்த ட்ரம்ப் முன்னால வந்தார் இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னால, அந்த டைம்ல வந்தப்போ என்ன சொன்னார் அவரு? ஜெருசலேமை தலைநகராக அவர் அங்கீகரித்ததை பார்க்கிறோம். அவர்களுக்கு நாடு இருந்தது டெல் அவிவ், அதுதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஜெருசலேம் அவர்களுக்கு தலைநகராக மாறியது என்று தெரியும். பாருங்க, நற்செய்தி எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஜெருசலேமை தலைநகராக்கி கொண்டார்கள். இப்ப அங்க நடக்க வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய இந்த வருகையின் பொழுது நடக்க வேண்டியது என்ன? அந்த டோம் ஆஃப் ஆக், அந்த மசூதி அங்க இருக்கிறது இல்லையா, அது இடிபட வேண்டும், அங்கே தேவாலயம் அவர்கள் கட்ட வேண்டும். இப்படி எல்லாம் ஒரு இறைவாக்கு பகுதிகள் இருக்கிறது. பாருங்க, அவர்கள் எப்படி உயிர் பெற்றார்கள். இப்பொழுது இந்த உலகம் நம்புகிறது அவர்களுக்கு ஏதோ இருக்கியா ஸ்பெஷல் பவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எதை வச்சு அவங்க இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க? அமெரிக்கா என்று கையெழுந்து நிற்கிறது. ஏன்னா அவங்களுடைய செலவினம் பயங்கரமா இருக்கிறது. இந்த போரை ஆரம்பித்த பிறகு எப்படி இதை கொண்டு போவது, எவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை. ஆனா பாருங்க, அமெரிக்கா இந்த இவர்களோடு மட்டும்தான் போராடுகிறது. அதனால இந்த இஸ்ரேல் எத்தனை நாடுகளோடு என்ன நடக்கிறது இங்கே? என்ன நடக்கிறது இங்கே? இறை வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. உன்னை எவனும் மேற்கொள்ள முடியாது. ஒரே வார்த்தை முடிச்சார் ஆண்டவர், உன்னை எவனும் மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் ஈரானை பற்றியும் நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். இது வாசகத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் ஏன்னா நம் முன்னால் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இனிமே படிச்சது எசேக்கியேல் 37. அவர்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. இனிமே அவர்கள் தோற்று போகும், அதாவது அவர்களை நாம் தண்டிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டார் ஆண்டவர் இல்லையா. இனிமே அவர்கள் சிதறடிக்கப்பட மாட்டார்கள். இனிமே இந்த நகரம் பெரிதாக்கப்படும், இனிமே இது விரிவாக்கப்படும். இயேசு வரப்போகிற நேரமாக இது இருக்கிறது. ஆகவே இதுதான் நற்செய்தி. பாருங்க, இன்னைக்கு கடைசி நாட்கள் என்று போன பதிவில் கூட சொல்லியிருந்தோம். ஏன்னால் ஈரான் எப்பொழுது இவர்களோடு தொடர்பில் உண்டாகிறதோ, இந்த போர் உண்டாகிறது, இது கடைசி நாட்களின் முடிவு நேரமாக இது இருக்கிறது. அப்புறமா ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் 49 நாம் அதை படிக்க முடியும். இந்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது அவதி பண்ணி கொண்டு இருக்கிறதே, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை எடுத்து படிங்க. ஆண்டவர் அங்கே ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். இன்னைக்கு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் படுகிற அவதிகளை பற்றி ஆண்டவர் அங்கே சொல்லி வச்சிருக்கிறார். எரேமியாஸ் 49 அதிகாரம். அதிலே எலாமித்தர் என்ற ஒருவரை பற்றி எலாமித்தர்கள் அவர்களுடைய தலைவனை கொல்லுவோம், அவருடைய தலைவர்களை எல்லாம் கொல்லுவோம் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 49 படிக்க முடியும். அப்போ எலாமித்தர்னா யார் தெரியுமா? ஈரானியர்கள். ஏன் எலாமித்தர்கள் என்னிடம் பார்க்கிறோம் இல்ல, யாருக்கு? நோவாவுக்கு 3 பிள்ளைங்க, காம், ஷேம், யாபேத் என்று 3 பிள்ளைகள். அப்ப அந்த ஷேம் என்று சொல்லுகிறவனுடைய மகன் தான், அவன் பேர் எலாம். அந்த எலாமித்தர்கள் தான் பாரசீகர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த பாரசீகர்கள் இவர்கள் தான் கொமேனி இருக்கும் பொழுது அது பேரு பெர்ஷியா தான், அப்ப இப்ப ஈரானா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தலைவனை கொன்று விடுவேன் என்று சொல்ல கொண்டுட்டார். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால நிறைவேறிய அந்த ஒரு காரியம். தலைவர்களை எல்லாம் கொல்லுவேன் சொல்ல ஒவ்வொரு தலைவர்களையும் கொன்று விட்டார். இப்பொழுது இன்று நமக்கு தெரியும், இஸ்ரேல் they have given a permission to their troops. என்னது? மேற்கொண்டு தலைவர்களை கொள்வதற்கு நீங்க மேலிடத்து உத்தரவு வாங்க வேண்டியதில்லை, தலைவர்களை பார்த்தா கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று உத்தரவு போட்டிருக்க. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் எலாமித்தருடைய அவருடைய இதயத்தை நசுக்குவோம் சொல்றாரு. பாருங்க, அவருடைய அந்த எண்ணெய் வளம் என்ன, அந்த ஒரு தீவு, அதெல்லாம் இன்னைக்கு பிடிச்சாச்சு. இது மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கிறது. பாருங்க, அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ற அந்த இடம், இதெல்லாத்தையும் இன்னைக்கு ஒவ்வொன்னா நம்ம கண் முன்னால நடந்துகிட்டு இருக்கு. நாம் விசுவசிக்கிறோமா? இறை வார்த்தை விசுவசிக்கிறோமா? இறை வார்த்தை நம்ம விசுவசிக்கணும். இதை நாம் கிறிஸ்தவ பார்வையில் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் நம் கண்முன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எலாமித்தரை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன், கடைசி நாளில் அவர்களை மீட்பேன் என்று சொல்ல, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் சொல்றாரு. ஆகவே முழு நாடு அழிஞ்சு போறதில்லை. ஏன்னா அங்கே முழுசா எல்லாரும் ஒரே மக்கள் இல்லை, கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் இப்பொழுது அங்கே பெரும் குழுக்கள் அங்கே இருக்கிறார்கள்.
ஆகவே அவர்களை மீட்பேன், அவர்களுக்கு கடைசியில் ஆறுதல் கொடுப்பேன் சொல்றார் ஆண்டவர். ஆகவே இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாம் கண் முன்னில இருக்க போகிறது. பாருங்க, இப்படிதான் இந்த 37 நம்ம படிக்கிற இந்த வார்த்தைகள் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. எரேமியா 49 நம்ம படிக்கிற வார்த்தைகள் நம் கண் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதை படித்தால் தெரியும் என்ன நடக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆகவே நாம் இவைகளின் மத்தியில் நாம் யாராக இருக்கிறோம்? அதான் இன்னைக்கு நற்செய்தி, ரைட்? அதான் இன்னைக்கு 2ஆம் வாசகம். நாம் யாரை கொண்டிருந்தால் நாம் யாராக இருப்போம்? இதெல்லாம் இந்த உலகத்தின் வரலாறுகள் இப்படி தோன்றி இப்படி இருக்க போகிறது என்று வேதாகமம் சொல்லிய வார்த்தைகள். இவர்களில் இருந்து வேறுபட்ட மக்களாக நாம் இருக்கிறோம். நிக்கதேவு போல வேறுபட்ட மக்களாக நாம் விசுவசிப்பதன் மூலமாக, கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருப்பதன் மூலமாக, தேவ ஆவி நமக்குள் வேலை செய்வதன் மூலமாக நாம் உயிர்ப்பில் வாழும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி இருக்கிறோமா? அப்படின்னா believe only this. Don't be behind of unnecessary rituals, unnecessary things. இதை என்னன்னு படிங்க. சபைக்கு போகணும். சபை மக்களோடு இணைந்து நாம் இறைவனை போற்றும் இடமாக அது மாற வேண்டும். அது நமக்கு தப்பறைகளை கற்றுக் கொடுக்கும் இடமாக இருந்தால் அங்கிருந்து விலக நமக்கு தெரியணும். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.